இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள். 49 வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை. விருச்சிகராசி நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய நற்செய்தின்னு சொல்லாமல் இல்லை கெட்ட செய்தின்னு தெரியாது. என்ன விஷயம்னா, ஜாதகத்தில் பொதுவாகவே வந்து சனி வக்கரமாக இருந்தது அப்படின்னா 100% இப்போது இல்லைன்னா லக்னத்திலே வக்கரமாக இருக்கலாம், இல்லைன்னா கடகத்தில் வக்கரமாக இருக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள், பெரிய பெரிய ராஜ பதவிகள் அலங்கரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். திடீர்னு பார்த்தா ஒரு பேசிக் கவுன்சில் லெவலில் இருக்கிறவங்க மினிஸ்டர் லெவலில் எலிவேட் ஆகிற மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏன்னா வக்கரத்தில் கூடிய கிரகங்கள் ஹைலி பவர்ஃபுல். விருச்சிகத்துக்கு ஒரே பிரச்சனைன்னா மைண்ட் ஆசிலேஷன் பயங்கரமாக இருக்கும். காலையில் அந்நியன், மத்தியானம் ரெமோ, சாயந்தரம் வந்து அம்பி. இந்த மாதிரி கேரக்டர் வந்து நம்ம வேண்டான்னு சொன்னாலும் இப்படி வந்து 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 மெயினாக தப்பான விஷயத்தில் புலம்பியிருப்பாங்க பாருங்க. சனி வக்கரமா பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருப்படுது. சீக்ரெட்ஸ், டீப் சீக்ரெட்ஸ், அதனால தான் பிரச்சனை வரும். மெயின் விஷயம் திருப்பரங்குன்றம் தான்மா. இந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வர்றது 100% நல்ல சேஞ்சை கொடுக்கும். போகும்போது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சமீபத்தில் நம்முடைய தமிழகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை அச்சப்படுத்துறதா இருக்கு. இன்னொன்று, அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எளிதில் கூட பண்ண முடியலை. இந்த விஷயம் பண்ணால் இப்படி ஆயிடுமோ, நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, பத்திரமா போயிட்டு வந்துருமா, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நம்ம பாதுகாப்பாக போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்பவே கிடைச்சிருந்துச்சு. இப்போ சனிப்பெயர்ச்சியிலிருந்து சனி வக்கிர பயிற்சி நடக்க போகுது. இது எப்படி இருக்க போகிறது, நம்ம எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக பிரபல ஜோதிடர் ஆச்சாரியா டாக்டர் ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தீர்க்க ஆயுஷ்மான் பவா, எல்லாருமே நல்ல மனசாந்தியோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நிச்சயமா சார். சார், நீங்கள் சொல்லி இருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா வந்து தமிழகத்தில் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு. பள்ளி பேருந்துகள் விபத்துக்குள்ளாகிறதா இருந்தாலும் சரி, விமான விபத்தாக இருந்தாலும் சரி. இப்போ சமீபத்தில் நம்ம நேர்காணலில் நீங்கள் வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கோடிட்டு சொன்னீங்க. அதே மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு பயம் இருக்கு. இருந்தாலும் பயப்படுறதுனால எந்த விஷயமுமே வந்து சரி ஆயிட போகிறது கிடையாது. எக்ஸாக்ட்லி ரைட். அதாவது சனி எப்போ மாறிச்சோ அந்த டேட்லேயே கன்ஃபார்ம் இந்த இடங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 மந்த் பேக்கு சுக்ரன் வந்து ரிஷபத்துக்கு வராரு. நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதாங்கிறது என்னுடைய மந்த்லி பலன், என்னுடைய டெய்லி ப்ரிடிக்ஷனும் இது என்னோட ஓன் சேனலில் நான் பண்ணும்பொழுது சொல்லியிருந்தேன். அடுத்த 1.5 மாதத்துக்கு வெறும் பெண்கள் சம்மந்தப்பட்ட குற்றவியல், அதாவது பாலியல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி கடுமையான அவதிப்படுறது, இல்லை சிக்கிட்டு தவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுவோம் அப்படின்னு. செகண்ட் டே, அதாவது சுக்கிரன் மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நடந்த ஒரு மாபெரும் சம்பவம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கைகாலெலாம் உதற மாதிரி, எல்லா வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிற ஒரு வீட்லேயுமே ரொம்ப ஒரு அச்சப்படக்கூடிய, துயரப்படக்கூடிய சம்பவம். நான் சொல்கிறது ஒன்று தான், நம்ம பொருத்தத்தை பற்றி நம்ம பேசும்பொழுதே ரொம்ப கிளியராக சொன்னோம். அதாவது காசு பணத்தை ஒட்டி எப்பொழுதும் சந்தோஷம் வராது. தட் இஸ் த ரியாலிட்டி. சந்தோஷம் என்பது வேறு. அதாவது ஒரு பையனை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு மனசார பிடிக்கணும். நீங்கள் போடுற 300 பவுனால் அவங்க போடுற காரம் கிடையாது. தட்ஸ் அ ரியாலிட்டி. சந்தோஷத்தை ஒட்டி ஒரு ஜாதகத்தை நீங்கள் வந்து பரிவர்த்தனை பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் வந்து காசு பணம் வேணான்னு சொல்ல. நான் சொல்கிற ரேஞ்ச் என்னென்னா 60% சந்தோஷம், 40% வந்து போல எக்கனாமிக் கமர்ஷியல் விஷயங்கள். அப்படி இருக்கிறச்சே தான் பொதுவாகவே ஒரு ஜாதகம் பொருத்தம்ங்கிறது நிலைச்சு நிற்கும். இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்ம பாடுறோம். அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக இப்போ வரக்கூடிய சனி வந்து வக்கரமாக மாறுறாரு. எங்கன்னா அதே மீனத்தில் தான் மாறுறார், வெறியெல்லாம் போல. 14th ஜூலை, அதாவது ஜூலை 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 135 டேஸ் இந்த சனி வந்து வக்கரகதியில் மாறுறாரு. இப்போ சனி வக்கரமானா என்ன நடக்கும்? சனி நார்மலாகவே வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கெட்ட பார்வைன்னே சொல்லலாம். இருள் நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் பேசிக்கலாம், அப்படி தான் சொல்ல முடியும். நமக்கு வெளிச்சமே இருக்காது, என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ லைட்டு போட்டாலும் நம்ம வந்து கருப்புலேயே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. அந்த சனி வக்கரத்தில் போகிறாரு அப்படின்னா இனியும் பிரச்சனைகள் வந்து ஓங்கக்கூடிய, பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகளில் மாறுது.
அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அடிக்கோடிட்டு பார்க்கணும்னா நெக்ஸ்ட் 45 டேஸ் என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். 28ஆம் தேதி செவ்வாய் கேத்துவிலிருந்து சிம்மத்திலேருந்து செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா கன்னிக்கு வந்துடுறாரு. சனி வக்கரமாக டைரெக்டாக வந்து செவ்வாயை பார்க்கும், செவ்வாயும் வந்து சனியை பார்க்கும். இந்த காம்பினேஷன் வந்து ஒரு பயங்கரமான விஸ்போட்டன யோகம் அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் என்னன்னா, இதுக்குன்னு சில பெயர்கள்லாம் இருக்குது. சனி செவ்வாய் காம்பினேஷன் வேலை செய்யும்போது ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மணிகண்டனுங்கிற பெயர், அதே மாதிரி சண்முகம் அப்படிங்கிற பெயர், வேல்முருகன் அப்படிங்கிற பெயர், முருகனை தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய பெயர்கள், செல்வகுமார், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து அதில் வரும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன், இப்படிலாம் பெயர்கள் வரும். அந்த பெயர்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர், அதுவும் வந்து மெயினாக கலை இலக்கியம் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க, அதே மாதிரி யாரெல்லாம் காலேஜ் நடத்தக்கூடிய நபர்கள், முக்கியமான அரசியல் புள்ளிகள், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். அதாவது சனி வக்ரகதியில் இருக்கும் பொழுது அவங்க செய்யக்கூடிய பல விஷயங்கள் இது வரைக்கும் திரைக்கு பின்னால் இருக்கலாம், இப்போ நேரடியாக வெளிச்சத்துக்கு வரும். அப்போ இவ்வளோ அளவுக்கு ஒரு மோசமானவரா, இவ்வளோ அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரியவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். இப்போ கன்னியை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே செவ்வாய்னா நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி மருத்துவ கல்லூரி, பேசிக்கலாக கல்லூரிகள், எனி கைண்ட் ஆஃப் காலேஜ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தலம் பார்த்தோன்னா கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நாகர்கோவில், சுசீந்திரம், இந்த மாதிரி இடங்களில் அதிகப்படியான பிரச்சனைகள் மிக அதிக அளவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். பத்திட்டு எரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. எப்போனா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 27th of July. இது எப்படின்னா +or-10 days அங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு 45 நாளுக்கு அந்த இடமே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படும். பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கும். இந்த சைடு கட் பண்ணால் மதுரை, திருச்சி, கரூர் மாவட்டம், திருப்பரங்குன்றம், இந்த ஏரியாலாம் வந்து மறுபடியும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு புரட்சியும் ஒரு ப்ராப்ளம்லும் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4-5 பேர் பசங்க போய் சேர்ந்து போனாங்க, தண்ணியில் விளையாடலான்னு போனாங்க, ஆற்றோடு அடிச்சுட்டு போயிட்டாங்க, இவ்வளோ பெரிய சோகம். இல்லைன்னா ஆழ்துணை கிணறுல விழுந்து அதில் இதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் முன்னாடியே சொல்கிறோன்னா, தயவு கூர்ந்து பசங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து டைம் பீரியட் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம போகலாம், இதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி காலேஜில் மெயினாக ஹாஸ்டலில் பயங்கரமான குற்றவியல் சம்பவங்கள் நடக்கும். அடுத்து நான் சொல்கிறது 45 days. ஏன்னா அந்த கிரகங்கள் அப்படி இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறதுனால என்னென்னா இட்ஸ் அ முன்னெச்சரிக்கை, நம்ம பார்த்துக்கணும். இப்போ பசங்க வந்து ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க, சேருவார் செட்டு எப்படி இருக்குது, அதனால் அவங்க எதாவது மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்களா, ஃபிசிக்கல் அபியூஸ் எதாவது நடக்குதா, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம குழந்தைகளை நம்ம கேட்டுக்கிறது பெட்டர். இல்லை குழந்தை படித்தா ஹாஸ்டலில் தான் படிக்கணும், அப்போ தான் பெட்டர்னு நினைக்கிற பெற்றோர்கள் தயவுசெய்து புரிஞ்சுங்க. இப்போ டைமிங் வந்து நெக்ஸ்ட் 45 days கரெக்டாக இல்லை. அப்போ உங்கள் பசங்க சார்ட் வந்து ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா நன்னா இருப்பாங்களா இல்லையான்னு ஒரு க்ஷணத்தில் சொல்லலாம். உங்கள் பையன் ஹாஸ்டலில் இருக்கிறது கஷ்டங்க, உங்கள் பையன் செட் ஆக மாட்டான், அப்போ நீங்கள் வெளியே வேணால் நீங்கள் ஒரு ரூம் எடுத்து தங்க வைங்க, 4-5 பேர் சேர்ந்து கூட நீங்கள் தங்க வைங்க. அந்த ஜாதகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். நிறைய இடங்களில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இப்போது நீட்டுக்கு நிறைய பேர் சேர்க்குறாங்க, வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியான்னு கேட்கக்கூடிய நிலைமை இருக்குது. உங்கள் பையன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் இல்லை, போய் கட்டி பணம் கட்டி 1 மாதத்தில் வெளியே வந்திருக்கக்கூடிய பல கேஸ் இருக்குது. இப்போ இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சிகள் மாற மாற அதோடைய விளைவுகள் ஒன்று இருக்குது. சனி பெயர்ச்சியே வந்து பல விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட். அப்ப இந்த சனி வக்ர பயிற்சி அதுக்கு மேல டபுள் மடங்கு அதிகமாக தான் பிரச்சனை கொடுக்கும். என்னன்னா சனி ஆஸ் அ டோல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, அதாவது கிழக்குல முழுக்க எடுக்கக்கூடிய ஸ்தானம் சூரியன், ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அப்படின்னா அது சனி. அதாவது கிழக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குமோ அவ்வளோ இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து சனி. அப்போ என்னன்னா இருள் என்ன நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுதே நமக்கு கசக்கும், சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அடுத்த 45 நாட்கள், சொல்லப்போனால் 50 நாட்களுக்கு நிறையா பிரச்சனைகளை ஃபிசிக்கலாக பார்ப்போம். இதில் ஜாதகத்திலே சனி வக்கரம்னு வைங்க. இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது, அவங்களுக்கு பை டிஃபால்ட், இப்போ நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பை டிஃபால்ட்டே வந்து மீனத்தில் சனி வக்கரமாக இருக்குது, விருச்சிகத்தில் சனி வக்கரமாக இருக்குது, கடகத்தில் சனி வக்கரமாக இருக்குன்னா இந்த ஒரு டைம் பீரியட் ஆஃப் 135 days அப்படிங்கிறது உங்களுக்கு கோல்டன் பீரியடாக இருக்கும். அப்படியா சார்? அவ்வளோதான். நீங்கள் எப்படி பறக்கிறீங்களோ அதோடைய சூக்ஷமம் மறுபடியும் வரும் பொழுது நீங்கள் அகெயின் யூ வில் ரைஸ் த சிச்சுவேஷன், ரைஸ் த பார்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் அப்படிதான், அதே கான்செப்ட் தான். இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கும், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லாமல் இருக்கும், வீடு கட்டாமல் இருப்பாங்க, நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும் ஆனால் ரொம்ப லேட் ஆகி தள்ளி போய் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இப்போ சனி வக்கரமாக உங்கள் ஜாதகத்தில் மீனத்துலேயோ விருச்சிகத்துலேயோ கடகத்துலேயோ இருக்கும் பொழுது தான் அந்த சனி எப்பறம் வக்கரம் அடையுதோ, அந்த குரு எப்போ வக்கரம் அடையுதோ அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும் பொழுது சனி வக்கரமாக ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த இடங்கள் இருக்கும் பொழுது இந்த 3 ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட். ஸோ 135 days இஸ் கோயிங் டு பி ஆசம். இப்போ இல்லை,
இப்போ சனி வக்கரமாக இல்லை. அப்போ மற்ற எல்லாருமே நான் சொல்கிறது 80% வந்து இந்த சனி வக்கரம்ங்கிறது கண்டிப்பாக பிரச்சனை தான் பண்ணும். எப்படிப்பட்ட பிரச்சனை? கடந்த 1 வருஷத்தில், கடந்த 1.5 வருஷத்தில் நம்ம எது வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் பண்ணமோ அதற்கு பிராயச்சித்தம் நீங்கள் தேடுற மாதிரி உங்களை உட்கார வைக்கும். தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் தண்டனை 100% தண்டனைங்கிறது சாதாரணமான வார்த்தை. நான் சொல்கிறது சும்மா ஒரு அடி அடிக்கிறது தண்டனை. அது முள்ளு போட்டு அதில் அதை அடித்தா எப்படி இருக்கும்? பழைய காலத்தில் நம்ம சாட்டை அடிக்க பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த சனி வந்து வக்கரமடையும் பொழுது கொடுக்கும் பேசிக்கலாக. அது நிறைய இடங்களில் பாதிக்கப்படும். இப்போ டர்க்கி மாதிரி இடங்கள் பாதிக்கப்படும். ஸ்ரீலங்கா மாதிரி இடங்கள் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் பெரிய பிரச்சனையை பார்க்க போகுது. நிறைய இடங்கள் இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கும், ஃப்ரான்ஸ் மாதிரி, இட்லி மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், நாட்டிங்ஹாம், இதெல்லாம் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸஸில் பார்த்தீங்க, அடுத்தது வாஷிங்டனில் ஆரம்பிக்க போகிறது பெரிய ஃப்ளட்ஸு, ஒரு பெரிய ஒரு சுனாமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நான் சொல்கிறது சைக்ளோனிக் எஃபெக்ட்னால இருக்கக்கூடிய பாதிப்புகள். இது எல்லாமே சனி வக்கரம் அடையும் பொழுது வேலை காமிச்சிடும். நான் சொல்கிறது நெக்ஸ்ட் 20 டேஸில் இதெல்லாம் நடக்கும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மாகாணம் மிகப்பெரிய அளவில் சைக்ளோன் எஃபெக்ட். மெயினாக வாஷிங்டன் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், டெக்ஸஸ் மாதிரி இடங்கள், இதெல்லாம் வந்து அமெரிக்கா மெயினாக வந்து பயங்கரமாக ஒரு அழிவை நோக்கி நிறைய, அதாவது குரு ராகு சேர்க்கை சனி வக்கரம் அடையிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கொத்தான மரணங்களை கொடுக்கும். அந்த இடமே அடுத்து கட் பண்ணிங்கன்னா கனடா, அங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனையை நிறைய பேர் பார்ப்பாங்க. அண்ட் மோரலெஸ் வந்து இது ஏதோ விதத்தில் நமக்கு பாதிப்புகளை தான் கொடுக்குறது, நல்லது பண்ணுறது கிடையாது. சரி, அப்போ நல்லது பண்ணணும்னா ஒரு ராசிக்கும் ஒரு விதமான நல்லது நடக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் பழைய விஷயங்களை பண்ணும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும், புதுசாக பண்ணும்பொழுது ஃபெயிலியர் கொடுக்கும். மெயினாக ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறச்சே லக்னத்தை வச்சு தான் உங்கள் லைஃப்பை வந்து டிசைட் பண்ணும். லக்னம்ங்கிறது உங்கள் ஹெட்லைன், உங்களுக்கு தலையெழுத்து என்ன இருக்கோ அதை நம்ம பார்த்தோம். இப்போ ராசிங்கும் போது உடம்பு, அதாவது ராசி மண்டலம்ங்கிறது உடம்புக்கு வரக்கூடிய பாதிப்புகள். இப்போ நம்ம எப்படின்னா எது வேணால் எடுத்துக்கலாம். ஒருவேளை நமக்கு லக்னம் தெரியாதுன்னு வைங்க, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. அப்போ என்னென்னா எந்த ராசி அப்படின்னு செக் பண்ணி அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ராசி தெரியாது, ஆல்ரெடி லக்னம் தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக லக்னத்தையே வச்சு ரெஃபர் பண்ணலாம். அப்போ இந்த சனி வக்கர பயிற்சிக்கான பலன்கள் நம்ம 12 லக்னக்காரங்களுக்கும் பார்க்க போகிறோம். லக்னம் அண்ட் ராசி அப்படின்னு காமனாக நம்ம எடுத்துக்கலாம். சனி வக்கர பயிற்சி 12 லக்னக்காரங்களுக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்க்கலாமா. விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகுது? சூப்பர்மா. ஃபர்ஸ்ட் விஷயம், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய நற்செய்தின்னு சொல்லாமல் இல்லை கெட்ட செய்தின்னு தெரியாது. என்ன விஷயம்னா, ஜாதகத்தில் பொதுவாகவே வந்து சனி வக்கரமாக இருந்தது அப்படின்னா 100% இப்போது வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குறது, நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகுறது. அது எப்படின்னா, ஆல்ரெடி இந்த சமாச்சாரம் கொஞ்சம் ஒரு மாதிரியான சமாச்சாரமாக இருந்தாலும் இது கேட்டே ஆகணுங்கிற நிலைமையில் நம்ம எல்லாருமே இருக்கோம், இன்க்ளூடிங் நேயர்கள். நான் வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய திருமணங்கள் ஒரு இக்கு வைக்கக்கூடிய திருமணங்களாக இருக்கும். நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி நிச்சயார்த்தம் ஆகி பிரேக் ஆகிருக்கும், இல்லைன்னா அந்த பையனுக்கு நிச்சயார்த்தம் ஆகி பிரேக் ஆகிருக்கும், இல்லை லவ் இருந்து பிரேக் ஆகிருக்கும். சில பேர் கல்யாணம் ஆகி வேணான்னு சொல்லி வந்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து லவ் வரும். அந்த லவ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகும். ஒருவேளை ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில், இப்போ குழந்தை பிறக்காமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போது கரெக்டாக இந்த 3 மாதத்தில் கன்சீவ் ஆகிடும். ஆல்ரெடி குழந்தை இருக்குங்கிற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது, இல்லைங்கிற பட்சத்தில் இது ஒரு நடக்கிறது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இப்போது கைக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும். இப்போ நிலம், வீடு, வாசல் இதெல்லாம் வாங்கணும்னா இப்போ வாங்கிடலாம், கரெக்டான டைப். இப்போ 3 மாதத்தில் பார்த்தா கட்டின வீடாகவே அமையும், ஒரு ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் மூலியமாக அமையும். பெரிய பெரிய பதவிகள் எதிர்பார்க்குறாங்க விருச்சிகத்தில் இருக்கிறவங்க, நடக்குமா நடக்காதான்னா இப்போ நடக்கும். பை டிஃபால்ட் உங்களுக்கு மீனத்தில் சனி வக்கரமாக இருக்கணும், இல்லைன்னா லக்னத்திலே வக்கரமாக இருக்கலாம், இல்லைன்னா கடகத்தில் வக்கரமாக இருக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள், பெரிய பெரிய ராஜ பதவிகள் அலங்கரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் கலைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு அட்ராக்ஷன், பயங்கரமான ஒரு ஃபேமஸ் ஃபிகராக நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம். திடீர்னு பார்த்தா ஒரு பேசிக் கவுன்சில் லெவலில் இருக்கிறவங்க ஒரு மினிஸ்டர் லெவலில் எலிவேட் ஆகிற மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏன்னா வக்கரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஹைலி பவர்ஃபுல். அந்த டைம் டேக்கிங் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து பொதுவாகவே கொடுத்துட்டுருக்கோம். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது வக்கரத்தில் ஒரு வேளை சனி அங்கே இருந்தார்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் மாதிரி வேறு எப்போவுமே இருக்காது, அந்தளவுக்கு அமேசிங்காக இருக்கும். விருச்சிகத்துக்கு ஒரே பிரச்சனைனா மைண்ட் ஆசிலேஷன் பயங்கரமாக இருக்கும். காலையில் அந்நியன், மத்தியானம் ரெமோ, சாயந்தரம் வந்து அம்பி, இந்த மாதிரி கேரக்டர் வந்து நம்ம வேண்டான்னு சொன்னாலும் இப்படி வந்து 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 இப்போ யார் இருக்கான்னு தெரியாதுங்கிற மாதிரி, ஐயோ இப்போ யார்கிட்ட பேசுகிறேன்டா அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3/4 மணி நேரம் உட்காந்து இவங்ககிட்ட கதையே பேசினாலும் சரி, ஒரு வார்த்தை கூட ஆஹா ஓஹோன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. இப்படியே உட்காந்துருக்காங்க, அந்த பிள்ளையார் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அதனால் இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கறக்கிறது அதுக்குன்னு தெளிவில்லாத ஆட்கள்லாம் இல்லை, நல்லா தெரியும், நல்ல அறிவு இருக்குது. ஆனால் இவங்க வந்து வாயை திறந்து பேச மாட்டாங்க. மைண்ட் அப்படியே அவங்கள வந்து அப்படி தான் பண்ணி வைக்கும்.
சில பேர் இருப்பாங்க ரொம்ப நாளாக வந்து ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னா, இந்த விருச்சிகத்துக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற ஆட்கள் யாருன்னு பார்த்தா, ஒன்று கடகமாக இருக்கணும், இல்லை மீனமாக இருக்கணும். என்னன்னா அவன் புலம்பணும், அவன் புலம்புனானா இவனும் சேர்ந்து புலம்புவான், ஆஹா ஓஹோ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்கக்கூடிய ஸ்தானம். இப்போ இதெல்லாம் வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எதெல்லாம் புலம்பி வச்சிருக்கீங்களோ அந்த புலம்புற பிரச்சனை தான் பெருசாக போகுது. தெரியாமல் நம்ம ஃப்ரெண்டுன்னு நினச்சி புலம்பிருப்போம், அங்கே ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு, நான் சொல்லிட்டேன்டா இது தேவையில்லாத விஷயம், நம்ம வேண்டான்னு சொன்னாலும் இதெல்லாம் நிற்க முடியல. மெயினாக தப்பான விஷயத்தில் புலம்பிருப்பாங்க பாருங்கள். சனி வக்கரமாக பஞ்சமஸ்தானத்தை உட்காந்துரும் பொழுது சீக்ரெட்ஸ், டீப் சீக்ரெட்ஸ், அதனால தான் பிரச்சனை வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் வெளியே போவாங்க, நல்லா இருப்பான், ஒரு லெவல் போனோம்னா அழுக ஆரம்பிப்பான். அங்கே புலம்புனாங்க பாருங்கள், அவன் எல்லாத்தையும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான். இப்போ விருச்சிகராசி நண்பர்களுக்கு ரொம்ப கவனமான ஒரு காலகட்டம். வக்கரத்தில் சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக தப்பான தீய பழக்க வழக்கங்களை கட் பண்ணணும், தீயான நண்பர்களை கட் பண்ணணும். ஏன்னு கேட்டால் லாபஸ்தானத்தை உட்காந்துருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணால் அண்ணன் தம்பி பிரிச்சிரும். எந்த ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரொம்ப டீப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரெண்டே உங்களுக்கு முதுகில் குத்துற மாதிரி நடக்கும். சில பேர் கால் முட்டி பாதிப்பு, சில பேருக்கு உடம்புல ஹீமோகுளோபின் லெவல் அப்படியே ட்ராப் ஆகும், சில பேருக்கு அப்படியே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாத மாதிரி குறைக்கும். டெய்லியும் தீய பழக்கங்கள் இதெல்லாம் வரும். அதனால் தயவுசெய்து விருச்சிகத்தில் பிறக்கிற யாராக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ப்ரமோஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம், இல்லை ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறோன்னா நம்மளை போட்டு பெண்டை கழட்டிடும். அதாவது இப்போ வருமா வராதான்னு தெரியாது, வரும் ஆனால் வராதுங்கிற மாதிரி நம்மளும் எதிர்பார்த்துட்டே இருப்போம், இது வந்துடும் லாஸ்ட் வரைக்கும் வராது. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கணும். மூத்தவங்க, மெயினாக மூத்த அண்ணன் இருக்கான் இல்லை மூத்த அக்கா இருக்காங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் பயங்கர இடைவெளி, தேவையில்லாமல் ஏதாவது ஒரு சங்கடம், மனஸ்தாபம், சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரியும் இந்த மாதிரி மனஸ்தாபங்கள் பொதுவாக ஏற்படும். அதே மாதிரி இந்த காதலன் அல்லது காதலி இதெல்லாம் நமக்கு வேண்டாத சமாச்சாரம். தயவுசெய்து கல்யாணம் ஆகிடுதுன்னா அமையாருங்க. கல்யாணம் ஆலைன்னா அம்மா அப்பாவுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்வைஸோட எந்த விஷயத்த பண்ணுறதும் கரெக்ட். வக்கரமாக சனி இருக்கும் பொழுது நம்ம எதை பார்க்குறோமோ அது தப்பாக இருக்கும். பொதுவாகவே அது அப்படி தான். அதாவது ஒரே ஒரு திரையை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி 2வது திரைக்கு போய் லாக் ஆவீங்க. இது நல்லதுன்னு நினைப்பீங்க, ஆனால் ஒரிஜினலாக இதுதான் நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குழப்பங்களை நமக்கு பயங்கரமாக உண்டாக்கும். விச் யூ ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். அதே மாதிரி குலதெய்வத்தோடைய கோவிலுக்கு போகணும்னு நினைக்கும் போது தான் போக முடியாமல் டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ இப்போ நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படும். மூலதனம்னு சொல்லுவோம், பெரிய ஒரு பணத்தை வச்சுருப்போம். இந்த சனி வக்கரமாக இருக்கும்பொழுது ஒரு நல்ல நண்பனை நம்பி கொடுப்பீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் காணாமல் போயிடுவார், வரமாட்டார். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியடில் நம்ம எதெல்லாம் தேவையோ, எதெல்லாம் நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணுமோ அதெல்லாம் முன்னாடியே உங்கள் ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறது பெட்டர். நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் தலையில் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நீங்கள் நம்பாமல் என்ன பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே பேசிக்கிறது நல்லது. அதே மாதிரி 2-3 ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது போகிறோம் வரோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எனி ட்ராவல் ஆஃப்டர் 6:30, நம்ம கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி 6 மணிக்கு அப்புறம் கண்ணு தெரியாதியா அப்படின்னு வீட்டில் உட்காந்துங்க, தப்பு கிடையாது. ஒரு 3-4 மாதத்துக்கு சொல்கிறேன், உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இருப்பீங்க, பிரச்சனை கிடையாது. எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே சரி, மூத்தவங்கன்னா அது ரொம்ப கவனமாக அந்த கோடிட்டு நம்ம பழகுவது பெட்டர். சரி, இப்போ இந்த விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டு பலனை சொல்லிட்டீங்க. இப்போ அவர்களுக்கான அந்த பரிகாரமும் தீர்வும் என்ன சார்? மெயின் விஷயம் திருப்பரங்குன்றம் தான்மா. இந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வர்றது 100% நல்ல சேஞ்சை கொடுக்கும். போகும்போது நீங்களும் உங்கள் ஃபேமிலி மட்டும் போகணும். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து நீ விருச்சிகம் தான் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாதீங்க. லாபஸ்தானம் தான் பார்க்குது, கூப்பிட்டு போகிறோன்னே உங்களுக்கு பிரச்சனை பண்ணிடுவோம். ஸோ இது மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க, பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது. சார், விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் என்ன, எதில் கவனமாக இருக்கணும், அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்மா, நமஸ்காரம். இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை.